மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்றைக்கு நான் உங்களுக்கு முருங்கைக்காய் மாசி கட்லட் செய்து காட்ட போகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 3 முருங்கைக்காய் எடுத்து உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு அதை சதையெல்லாத்தையும் வலிச்செடுத்து தண்ணி இல்லாமல் புளிஞ்செடுத்து வச்சிருக்கிறேன். இதுக்குள்ள இந்த பவுலுக்குள்ளேயே நாங்கள் எங்களுக்குரிய கட்லட்டுக்கு தேவையான மிச்ச சாமானை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம எடுத்துருக்கிற முருங்கைக்காய் இந்த சதைக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் வெங்காயம், நமக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், கொஞ்சமாக நச்சீரகம், கறிவேப்பிலை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கிறேன், அதோட துருவி வச்சுருக்கிற தேங்காய் பூ, இதோட கொஞ்சம் கோதுமை மாவு. இதுக்கு முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை சேர்க்குறத தவிர்த்து கொள்ளுங்க. ஏண்டா ஏற்கனவே முருங்கைக்காயில் கொஞ்சம் தண்ணி தன்மை இருக்கிறதால காணாத பட்சத்தில் மட்டும் அதை தண்ணியை சேர்த்துக்கொள்றதுக்கு மாவு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கொள்ள வேண்டும். ஏண்டா நாங்கள் இது உருண்டையாக பிடிக்கும் பொழுது இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாய் எல்லாம் எங்களுக்கு உடையாமல் அந்த ஷேப்புக்குள்ளேயே வரணும். அதுக்காக மாவை கொஞ்சம் உங்களுக்கு தேவையான பதத்திற அளவுக்கு சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் எங்களுக்கு தேவையான முருங்கைக்காய்க்குரிய மாசி மிக்ஸ் எல்லாம் போட்டு கலவை ரெடி பண்ணிவிட்டோம். இனி கட்லெட்டை பிடிச்சிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் தயாரிச்சிருக்கிற முருங்கைக்காய் மாசி கலவை சேர்த்த கட்லெட் ரெடியாக இருக்குது. இப்போ நாங்கள் இதை எண்ணெயில் போட்டு பறிச்சுக்கொள்ளுவோம். பேனை சூடாக்கிட்டு இதில் நல்லா எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். நிறைய எண்ணெய் தேவையில்லை. என்ன நாங்கள் இது தடிப்பம் குறைவாக இருக்கிறதால முடிஞ்சளவு கொஞ்சம் எண்ணெய்க்குள்ளேயே நாங்கள் பறிச்சுக்கொள்ளலாம். இப்போ எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டுது. இதுக்குள்ளே நாங்கள் தயாரித்து வச்சுருக்கிற கட்லெட் எல்லாத்தையும் போட்டு பொரிச்சுக்கொள்ளுவோம். போட்ட உடனே கிளறவோ கிண்டி திருப்பி போடுறதுக்கோ செய்ய வேணாம். இது கொஞ்சம் நேரம் பொரிஞ்சதுக்கு பிறகு அதை ஈஸியாக கிளறது மாதிரி அதை விடுபட்டு வரும். அந்த நேரம் கிண்டிக்கொள்ளுங்க. எங்களுக்கு இந்த கட்லெட் பொரிக்கும்போது நிறைய பொரிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. எந்த ஏற்கனவே முருங்கைக்காய் நாங்கள் அவிச்சிருக்கிறோம். அது தவிர இப்போ இதுக்குள்ளே போட்டிருக்கிற வெங்காயமும் பச்சை மிளகாய் ரெண்டும் கொஞ்சம் வேகி வர அளவுக்கு நாங்கள் பொரித்து அந்த பொன்னுற பருவத்தில் இறக்கி எடுத்தோம்னா நல்லா இருக்கும். நாங்கள் இவங்களை இறக்கி கொள்ளுவோம். நாங்கள் பொரிஞ்சிருக்கிற அளவு காணும். இப்போ எங்களோட முருங்கைக்காய் மாசி போட்டு செய்த கட்லெட் தயாராகி இருக்குது. இது முருங்கைக்காய் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய இரும்பு சத்து இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது. ஆகவே அது உடலுக்கு எல்லா சகலருக்குமே நல்ல ஒரு விஷயம். முருங்கைக்காவை சின்னாக்கள் கூட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு அதை கொடுக்கறதுக்காகவே இந்த ஒரு புதுவிதமான வெரைட்டியான இந்த கட்லெட் செய்திருக்கிறோம். வீட்டில் செய்து பாருங்கள். மீண்டும் ஒரு நம்ம வீட்டு சமையல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம்.